இந்த வீடியோவில் நம்ம எடிட் மெனுவில் இருக்கிற கட், காப்பி, பேஸ்ட் ஸ்பெஷல், டெலிட் பற்றி பார்க்க போகிறோம். கட்டுங்கிறது என்னென்னா, ஒரு இமேஜோ அல்லது டெக்ஸ்ட்டோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கட் யூஸ் பண்ணலாம். காப்பி, ஒரு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்குது, அதே போல் எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணும்னா காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து திரும்ப பேஸ்ட் ஆகிக்கும். பேஸ்ட் ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் கோரல்ரா இல்லாமல் வேறு சாஃப்ட்வேரில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸலு அல்லது வேறு எந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் டிராயிங் கேடு டிராயிங் ஆகட்டும், அதில் 3D சாஃப்ட்வேரில் எதில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இது பேஸ்ட் ஸ்பெஷல் மூலிமா இங்கே கொண்டு வந்துக்கலாம். அடுத்து டெலிட்டுனா ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறீங்க, அதை டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று வரைஞ்சிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை வந்து எனக்கு இந்த இடத்துல வேண்டாம், வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடிட்டில் போயிட்டு கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணிவிட்டு ஆட் பேஜ் போட்டுட்டு வியூவில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்துடும். இப்போ பழைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்காது. அடுத்ததாக இருக்கிறது வந்துட்டு காப்பி. இந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும், திரும்ப எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா எடிட்டில் காப்பி, அதுக்கப்புறம் எடிட் மெனுவில் பேஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நகர்த்தி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து அங்கே புதுசாக இப்போ வந்து நீங்கள் அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து புதுசாக ஒன்று செலக்ட் பண்ணி காப்பி பண்ணாத வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அது மெமரியிலே வச்சுக்கும். நீங்கள் எவ்வளோ தடவை பேஸ்ட் பண்ணாலும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எடிட் மெனுவில் பேஸ்ட். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம், டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் மெனுவில் டெலிட் செலக்ட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும் எல்லாமே. அடுத்து பேஸ்ட் ஸ்பெஷல். அதுக்கு இப்போ வேர்டில் இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறீங்க, எடிட்டில் பேஸ்ட் ஸ்பெஷல் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அங்கே நம்ம காப்பி பண்ண பிக்சர் ஃபைல் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். இதுதான் பேஸ்ட் ஸ்பெஷலோட யூஸ்.